எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இம்மட்டும் நீங்கள் நடத்தினது உம்முடைய கிருபை கர்த்தாவே. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லப்பா. அப்படியாக உம்முடைய இரக்கத்தினால் எங்களை முடிசூட்டி இருக்கிறீங்க, நடத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. அதுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இதனால சங்கமானுடைய உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். காலை முதல் இம்மட்டுமாய் எங்க விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக நீங்க நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. தகப்பனே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சாபருமான செய்யாவ உடனே பிள்ளைகளை பேரப்பிள்ளைகள் உறவுகள் எல்லாரும் இடத்திருக்கிறதுக்குள்ள தருகிறோம். அவரோடு இணைந்து ஊழியர்களை செய்த எல்லா ஊழிய தாசர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நாடுகளிலிருந்து பல்வகையான நேர மாற்றங்களிலிருந்து இணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதித்து உடைய கரங்களை ஒப்புவித்து செபிக்கிற தகப்பனே. அதே போல நித்திய வெளிச்சத்தினுடைய தம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். உலகத்தை மட்டுமாய் வெளிச்சம் கொடுத்து ஆசீர்வதிக்கிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இந்த ஊழியத்தை செய்கிறதான கதாவே அப்பா காப்பு கொடுக்கிற சுகபலத்தை கொண்டு இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அவருடைய குடும்பத்தையும் உறவுகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா அக்காவோட பாதுகாத்துங்க, எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம். அதே போல கதாவோடு இணைந்து ஊழியங்களை செய்கிற செபிக்கிறோடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அதே போல செபிக்கிறோம். கொடுத்த சுகபல ஆரோக்கியத்துக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இன்னும் அவருடைய ஊழியங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க கதாவே. தகப்பனே, ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை ஊழியத்தை திருக்கரத்துக்களை தருகிறோம். பிள்ளைகளை விசாலமாக்கும் ஊழியங்களை ஆசீர்வதியும், அவர்களை வழிநடத்தும் கத்தாவே. அப்பா, ஒரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. இன்னும் புதிய பாடலை கொடுத்து உடைய பிள்ளையை நீர் ஆசீர்வத்து பெருக பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வத்து உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் தகப்பனே. நாளிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைய போற இணைந்திருக்கிற எல்லா தேவ ஊழியர்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் கத்தாவே. அப்பா, ஆவியான தாம் அவர்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்க கத்தாய். வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுத்து வெளிப்பாடுகளை தந்து எங்களை வழிநடத்துவன் நம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம் கத்தாவே. தொடக்கம் முடிவு வரைக்கும் இந்த பிரசன்னம் தன்னுடைய ஆலயத்தோட வழிநடத்த ஒவ்வொருவரை தாங்க முடியாது. அடிமையை ஒப்பு கொடுக்க தகப்பனே தொகுத்து வழங்கத்தக்க பலனையும் சத்துவத்தை தாங்க ஆண்டவர், வல்லமையை தாங்க ஆண்டவர். இன்னும் கற்றுக் கொடுக்க இன்னும் கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அடிமையை ஒப்பு கொடுத்து செபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதி, ஊழியங்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அன்பு நேர்களுக்காய் செபிக்கிறேன். மறுவழிப்பை கேட்கப்பட அன்பு நேர்களும் திருக்கிறதுக்குள்ளாய் தருகிறேன் கத்தாவே. என்னென்ன பாரத்தோடு இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு அப்பா உமக்கா ஆயத்தப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளை இன்னும் ஆயத்தப்படுத்துங்க. முடிவடி அந்த உழைத்திருக்கிற அபிஷேகத்தால் நிறைப்படுத்துங்க. ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாளங்குள்ள பிள்ளைகளை ஊழியர் செய்யும்படி எழுப்பி கொண்டு வாங்க ஆண்டவர். உடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்துங்க ஆண்டவர். உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபங்களுக்கும் ஜெபத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கம வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளும் உங்கள் நிகழ்ச்சியானது 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை அன்பு நேயர்களுக்கும் இணைந்திருக்க ஊழியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகின்றேன். இதனாலும் தேவன் கொடுத்த வார்த்தை சங்கீதம் 18:28 இப்படி சொல்கிறது: தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். நிச்சயமாக இந்த நித்திய வெளிச்சத்து நேரத்தில விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறார் நித்திய சூரியனாய். அவரே ஏற்றி நடத்தி கொண்டிருக்கிறார். இருளுக்கு இடமே இல்லை. அப்படியாக என் விளக்கை ஏற்றி ஆசீர்வதித்து மகளை பண்ணுறது நம்மோடு இருக்கிறார். ஆமீன். வகைப்படுவதாக நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்துக்குள்ளாய் செல்வோம். இந்த நாளிலும் நிகழ்ச்சியானது 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடைபெறும் என்பதை ஆட்சியுடன் அன்புடன் அறிய தருகின்றேன். இந்த நாளும் 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் நாங்கள் ஆரம்பிச்ச பாடலுக்கூட கடன் சென்று தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துதித்து மகிழ்வோம். அடுத்ததாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடன் செல்வோம். 7:30 இருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதிக்குள்ளாய் கடன் செல்ல போறோம். வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு தர முதலாவது செய்தி எடுத்து வருகிறார்கள் சியானி சேர்ந்த அவர்கள். இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்துவார்கள். அதே போல 8 மணிக்கு ஏமி புஷ்பராஜ் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் இணைந்து ஒரு செய்தி எடுத்து வருவார்கள். 8:30க்கு இலங்கையிலிருந்து சுகுமாரி அவர்கள் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்து செய்தி எடுத்து வருவார் என கர்த்தருக்கு விசுவாசிக்கின்றேன். இல்லாவிட்டால் ஆயத்தப்படுத்துவார்கள்.
அடுத்தது வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில 9 மணிக்கு பாஸ்டர் ராசநாயம் அவர்கள் டொரண்டோவில் இணைந்து வார்த்தை வெளிச்சத்தின் செய்தி எடுத்து வந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். 9:30 இருந்து 10 மணி வரைக்கும் மகேந்திரன் ஐயா இணைப்பில் இருந்தால் வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்து வார்த்தையை கொண்டு வருவார்கள், தேவ எடுத்து வருவார்கள். இதனால வெவ்வேறு கத்தர் முன்குறித்திருக்கின்றார். அவருடைய கருத்தை ஒப்புவித்து விட்டோம். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியால் செம்மையால் செய்து முடிக்க கிருபை செய்வார். கர்த்தர் ஒன்று மகிமைப்படுவதாக. நாங்கள் ஆரம்பிச்ச பாடலுக்குடாய் கடந்து செல்ல போறோம். எங்களோடு ஆரம்பிச்சபத்துக்கூடாகவும் பாடலுக்கூடாக நாமத்தை மகிமைப்படுத்த எங்களோட சிஸ்டர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். கருணா அவர்கள் அழைப்புகள் கொண்டு வந்து நாமத்தை உயர்த்துவோம். சிஸ்டர், சிஸ்டர் சுபா, எடுத்து வாருங்க. இது நீங்க சின்ன வயதுல எடுத்த படமா? இல்ல, எங்க பேரும் இல்ல. யோசிச்சோம் இவங்களா பாடுறாங்களே. எடுத்து வாருங்கள். அப்படியே குரலுக்கும் இந்த போட்டோக்கும் சரியா இருக்குது. அவன் கருத்து நான் சொல்லுதா. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், மகிமைப்படுத்துறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி. இதுவரை வழி நடத்தின தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. இந்த இடத்திலே நாங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. புதிய புதிய காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் நீர் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்து வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்தும பாரத்தோடு இருக்கிற பிள்ளையை இந்த இடத்துல கூட்டி சேர்த்து கர்த்தர் உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். தொடர்ந்து ஒருவரை நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருப்பாதத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் சௌரன்லஸ்ரீ பிரதருக்காகவும் அவருடைய ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்தித்து தொடர்ந்து கத்தாவே நீங்க தாங்கி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியுங்க. தொடர்ந்து உம்முடைய திருப்பாதத்துல இருந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் மகேந்திரன்களுக்காக அவருடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகபல தைரிய ஆரோக்கியம் கொடுக்க வேண்டுமாக ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்களை ஆசிர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் சௌரி சுபாலங்கோக்கா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்துல வருகிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய ஊழியத்திலே கத்தாவே ஆத்துமாக்கள் விடுதலை அடைய செய்யும்படியாய் சௌரியோடு நீர் கூட இருந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, போகிற இடங்களிலே ஆத்துமாக்களை சந்திக்கிற நேரங்களே கர்த்தர் உம்முடைய வார்த்தையை பேசும்போது அவர்கள் விடுதலை அடைய வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆவியினாலும் அபிஷேகத்தினால் நிகழ்த்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க, தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் கத்தாவே தகப்பனே, டோலிக்கா செபிக்கிறோம். டோலியின் குடும்பத்தையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காக வந்தே கத்தாவே தங்களுடைய நேரத்தை கொடுக்கிற சௌரியும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படி அழைப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தித்தருளுங்க. இன்னும் ரஞ்சனி அலங்காரமணிக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய சுத்த கிருபை அவரோடும் கூட இருந்து வழி நடத்தும்படி அழைப்பு கொடுக்கிறோம். பூரண சுகத்தை கட்டளையிடுங்க. எந்த ஒரு இடையூறும் வராதபடி அப்பா, சுகவீனத்திலே போகாதபடி கத்தர் நீர் பரம வைத்தியராயிருந்து கத்தர் தொட்டு சுகமாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. தேவைகளை சந்திதலுங்க, குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே வழி நடத்த வல்லமை உள்ளவர். இன்னும் கத்தாவை வரப்போகிற ஒவ்வொரு ஊழியர்காரருக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம், சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம், அவருடைய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் தூஷிக்கப்படாதபடி தகப்பன் அந்த பிள்ளைகளை சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி அப்பா, உமக்கு பயந்தவர்களாய் உம்முடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாய் அவர்களை மாற்றுங்க. உம்முடைய கிருபை எப்போதும் அந்த குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் கூட இருக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, செய்கிற ஊழியக்காரன் தலைமையில் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். அநேக ஆத்துமாக்களை சபைகளிலே கொண்டு வரும்படியாய் வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் கதாவே சிறைகளில் இருக்கிறவர்கள், இன்னும் வைத்தியசாலைகள் இருக்கிற ஒவ்வொரு திருப்பாத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
பூரண சுகத்தையும் விடுதலையும் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் உங்களுடைய திருப்பாத்துல வருகிறோம். அந்த இடத்துல அப்பா, கண்ணின் மணி போல இதுவரை பாதுகாத்து தகப்பன் ஆண்டவரே, உன்னை தொடுகிறவர் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி அவ்வளவு கவனமாய் அந்த ஜனங்களை நீங்க பாதுகாத்தீங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு எதிராக செய்யற பாவங்களை நீங்க மன்னிக்க தயப்பெருத்தவர். தொடர்ந்து அந்த ஜனங்களை சுற்றி இரத்த கோட்டையை அமைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உண்மை அறியாதபடி வாழுகிற அந்த ஜனங்கள் கத்தாவே, சொற்ப சிறு கூட்டத்தை நீங்க தெரிந்து கொண்டீங்க. ஆனாலும் கத்தாவே, இதுவரை உண்மை அறியாதபடி இருக்கிற எல்லா கட்டுக்களையும் அவிழ்த்து போட்டு அந்த ஜனங்களை பாதுகாக்க முடியாது ஒப்புக் கொடுக்கிறோம். அதில் உள்ள ஒவ்வொரு தேசத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய திருப்பாதத்துல அவருடைய கண்ணீரை துடைக்கும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களுக்கு ரட்சிப்பை காணும்படியாய் நீங்க ஊழியங்களை அந்த இடத்துல வெல்ல பண்ண வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரை துடையுங்க, தேவைகளை சந்தித்தருளுங்க, உணவு உடை உரையில் கொடுத்தருளுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இன்னும் நாங்க கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த கடைசி நிமிடத்தில் ஆகிலும் அந்த கல்வனை போல அப்பா, அந்த சிலுவை பரியந்தனை தாழ்த்தின கல்வனை போல மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவர். ஒருவரும் அழிந்த பாதாளம் போகாதபடி உம்முடைய திருப்பாதத்துல ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் இந்த வானொலியையும் இந்த கருவிகள் ஒவ்வொன்றையும் கத்தாவே உங்களுடைய திருப்பாதத்துல ஒப்புக் கொடுத்து எல்லா வலைய கிறிஸ்தையும் பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சரணமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை தொல்வாழனுமே, உன்னாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை தொல்வாழனுமே. ஒரு நாளும் பாதம் வேணுமே, ஒவ்வொரு நாளும் திரு பாதம் ஓடி வர வேணுமே, உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே, உமது வசனம் தியானம் செய்து உமக்காய் வாழணுமே, உன்னாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே, இரவும் பகலும் ஆவியிலே நாம் நிரம்பி ஜபிக்கணுமே, இரவும் பகலும் ஆவியிலே நாம் நிரம்பி ஜபிக்கணுமே, ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே, ஜீவநதியாய் பாய்ந்து பிறரை வாழ வைக்கணுமே, உன்னாமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கி பிரசங்கம் பண்ணணுமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கி பிரசங்கம் பண்ணணுமே, சிலுவை அன்பை எடுத்து சொல்லி சீஷராக்கணுமே, சிலுவை அன்பை எடுத்து சொல்லி சீஷராக்கணுமே, உன்னமம் பாடணுமே ராஜா, உம்மையே துதிக்கணுமே, உம்மை போல் வாழணுமே, உன்னாமம் பாடணுமே ராஜா,
உம்மையே துதிக்கணுமே, உம்மை புகழணுமே. Praise the Lord, sister. அழகாக பாடி முடித்தீர்கள். கர்த்தர் நாமத்தை உயர்த்தினீர்கள். எல்லாருக்கும் பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். ஆமென். அப்படியாக பாடினவங்களையும் ஜெபித்தவங்களையும் கர்த்தர் தாமே எங்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென். தேங்க்யூ சிஸ். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. வார்த்தையின் தியானத்துக்குள்ளாய் கடந்து சொல்றேன். இந்த நாளும் வார்த்தையின் சிந்தனைக்கு இந்த நாளும் நாங்கள் 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தில் இருந்து நாங்கள் 32ஆம் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 18 28ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து வார்த்தையின் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கீடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கண்ணலையும் யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. ஆமென். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. ஆமென். இன்னைக்கு நாங்கள் நிற்கிறது அவருடைய பலம். அவருடைய பலத்தால் தான் இன்றைக்கு இடைக்கட்டி இருக்கிறார், நடத்துகிறார். அது மாத்திரமல்ல, வழி என்னென்று அவர் ஆராய்ந்து உங்களுக்கு முன்னால சென்று அந்த கோணலை செவ்வையாக்கி உங்களை நடத்துகிறார். தேவன் தான் இருந்தபடி அந்த விளக்கு வெளிச்சம் தந்தது. பாதை இதெல்லாம் வெளிச்சமாயிட்டு உங்க சுவைப்பட்டதவனை கொடுத்து மகிமைப்படுவதாக. நாங்கள் அடுத்ததாக ஊழியருக்கான செபத்தை எடுக்க எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து ஊழியருக்கான செபத்தை ஏறெடுப்போம். சிஸ்டர் டோலி. அடுத்து வாருங்க செபத்தை எங்களோட ஒரு மனப்படுகிறேன். ஆமே. நன்றி நன்றி சாமி, நன்றி அப்பா. மறுபடியும் ஆண்டவரே உங்களோட சமூகத்துல வந்து நிற்பது அப்பா பெரிதான அற்புதமான காரியமா இருக்கு. அப்படியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உங்களோட சமூகத்துல எங்களை அழைத்து ஆண்டவரே உங்களே மகிமைப்படுத்த தந்த இந்த ஊழியர் சங்கமம் நெத்திய வெளிச்சத்துக்காக நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. மறுபடியமாக ஆண்டவரே வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட ரத்தத்தின் கீழே மறைத்து வைங்க ஆண்டவரே. அவர்கள் கொண்டு வர்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும், அவங்க கொண்டு வர்ற ஒவ்வொரு கிரிகைகளையும் உங்களோட சித்தத்தின் பின் நடத்த நீங்க அவர்களை உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து புதிதான வார்த்தையினாலும் புதிதான உங்களோட அன்பினால நிரப்பி உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி அவர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்தும்படி வேண்டிக் கொள்றேன். யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட வல்லம் இருந்த கரம் மட்டுமே எங்கள் மத்தியில் இருந்து கிரிகை செய்ய போறபடியா உங்களுக்கு நான் நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். நன்றி சாமி. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சூத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சூத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியில் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியில் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சூத்திரம். நீதி என் கரத்தினார் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம்.
வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அற்புதம் செய்தவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். உண்மை தேவனே, உறக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியில் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியில் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். ஆமென். ஆண்டவரே, வாழ்வையை கொடுத்த உங்கள் ஜீவனுள்ள, உங்களோட ஜீவனுள்ள இரத்தத்தின் மூலமாக எங்களை ஆண்டவரே நீங்க ரட்சித்து எங்களுக்கு வெளியேற பெற்ற ஜீவனை எங்களுக்கு கொடுத்தபடியா உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். உங்க அண்டையில் நாங்க நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அப்பா, ஒரு பயமும் இல்லை, ஒரு திகைப்பும் இல்லாத வண்ணமாக யாவரையும் உங்க இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட புதிதான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன். நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும் பொழுது சகலதும் அவர்களுக்கு கூட கொடுக்க வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். அருமையான பாடலை அழகாக பாடினீர்கள். குடும்பத்தை கொண்டு வந்து வானொலியை ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாக இணைப்போம். சிஸ்டர் ரஞ்சினி. சிஸ்டர் சுபா, நான் போறதுக்கு முதல் நான் உங்களுக்கு முதலாவதே கேட்டுடுவோம் என்று தான் கேட்கிறேன். ஏனென்றால் நாங்களும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டுதான் வந்து நிக்கிறோம் வார்த்தையை கொடுக்கறதுக்கு. இப்ப சுகுமாரி கொடுக்குறான்னு சொல்றபடியா தான் நான் கேட்கிறேன். ஆங்கிலத்துல நான் வார்த்தையை கொடுக்கறதா இல்லையா, அதுக்கு எப்போதும் நான் கொடுக்குற டைமா இருக்கிறபடியா தான் நான் கேட்கிறேன். அவங்க இணைந்தா அவங்களுக்கு விட்டு கொடுங்க, அவங்க இலங்கை தேசத்துல இருந்து வர்றாங்க. ஆனால் நான் புதன்கிழமையா வெள்ளிக்கிழமையா கொடுக்கறது இப்ப இங்கிலீஷ்ல ரெண்டபடியா தான் அப்படி நடுவில் வந்து நிக்குது. ரெண்டபடியால் இன்னொரு ஆகல டைம் எடுக்க இல்லையே, என்ற டைம் தான் போகுது. ரெண்டபடியா தான் நீங்க கடந்த நாட்கள் நீங்க ஏரியில பிஸியா இருந்ததால அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் அவங்க வினையாட்ட நீங்க கொடுக்கலாம். இணைஞ்சு நீங்க 9:30 கொடுக்கலாம். நீங்க சுகராண்டைக்கு வார்த்தை கொடுப்பீங்க, அது மட்டும் கத்த நடத்துவார் உங்களை கொண்டு. நானும் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க. நீங்க உங்களுக்கு 9:30 கண்டாலும் உங்களுக்கு நேரம் தருவோம் ஒதுக்கி. ஒரு பெருஞ்சா நல்ல தான் கொடுக்குறீங்க. தேர்ஸ்டே தான் ஆயத்தப்படுத்து. உங்களுக்கு தேர்ஸ்டே தான் நீங்க 8:30 கொடுப்பீங்க சிஸ்டர். இணையாட்ட நீங்க கொடுப்பீங்க. இணைஞ்சா நீங்க 9:30 கொடுக்க ஆயத்தப்படுங்க.
Thank you, Father. Father, this is not our work, Lord. This is not from man. This is not from flesh. This is not from something that we do, Lord, from our own accord, Lord. This is the work of the kingdom. This is the work of the Spirit. This is work of how you want to do for your work's sake, Lord, for your kingdom's sake, Lord, for your soul's sake, Lord, that we dedicate our time, our effort, our energy, Lord. Everything that goes in, Lord Jesus, to honor you, glorify you, magnify you, and Lord Jesus, put you first, Lord. And thereby you said, Lord, you will draw all men unto yourself when we humble ourselves and beseech you, Lord. And all of them, Lord Jesus, who are coming to, Lord, testify to you, to honor you, Lord, and to bring forth the word to you, Lord, in your name, Lord Jesus. It's all, Lord, as one man, Lord, to come and glorify you and bring forth, Lord Jesus, what you have, Lord Jesus, bestowed, Lord, upon these networks. But Lord, Father, we pray, Lord Jesus, there'll be more clarity, there'll be more way in which your guidance, your power of the Holy Spirit, Lord, bringing forth, Lord Jesus, much of, because you're not an author of confusion, Lord, you're an author of much of what goes on through the guidance of the Holy Spirit, Lord, that you will alone, Lord Jesus, to take all honor and glory, Lord. Therefore, we thank you, Father. We thank you, we thank you, we thank you, Jesus. Now, Lord, we entrust, Lord Jesus, for what you have, Lord, in store for. Thank you for the ministry that had already gone on from Sister Karuna and Sister Dolly, Lord. The handmaidens of the Lord who have already come and ministered in your name, prayed and worshipped and sung, Lord. Many have been touched and been blessed by it, Lord. We thank you, Lord, for their ministry. And also, Lord, thank you, Father, even as Sister Subha is Lord, today, once again, Lord Jesus, hosting, Lord Jesus, Nitya Velicham, Lord, be with her, leader and guider, Lord. Give her the guidance of the Holy Spirit, Lord Jesus. Once again, I pray, Lord, with your anointing upon her, Lord. And I thank you, Jesus. Now I also thank you, Lord, for Brother Mahindran, Lord. Oh, be with him, lead him and guide him and undertake for him, Lord Jesus, every step of the way, Lord. And trust him, Lord, and his family, Lord, into your hands, Father. And be with him, Lord. Undertake, Lord, every single detail of his life, Lord. And I thank you, Lord, for the way in which you are, Lord, going through the networks, Lord, with Brother Leslie and Sister Rita, Lord, even as they are giving, Lord Jesus, all that it takes, Lord Jesus, for such a network to go on, Lord, into the 110 nations, morning till evening, Father. Lord, even as your guidance comes through, Lord, through your anointing power of the Holy Spirit, Lord, you have said to us, Lord, do not turn to the right or to the left, but look unto me, the author and the finisher of your faith. And thereby, Lord, we know, Lord Jesus, when you are in it, when your power is in it, when you are glorified and lifted up, Lord Jesus, we become less and you become more. And everything is, Lord Jesus, in the way in how you would, Lord Jesus, put it in order, Lord, because there is always, Lord Jesus, the way how you, Lord Jesus, come through, Father, according to the way you have already, Lord Jesus, come through by the guidance of your Holy Spirit alone. Thank you for all the rest of the workers that are going to come, Lord, that have been prayed for already. Lord, we thank you for every one of them, Lord, that are going to prepare, Lord, prepare the lips of your servants as they come in, Lord Jesus, and the handmaidens of the Lord and the pastors, God, that come and share your word, Lord. Be with them, lead them, guide them, prepare the Lord, hearts and the souls of the hearts of the people that are listening, Father. This is the very crux of the matter, Lord. This is the very essence of everything that goes on, Lord, that the people that are listening, Father, would receive it, Lord Jesus, as the oracles of God, Lord, in the name of Jesus, goes forth, Lord, upon their hearts, on their spirits, Lord Jesus, that they will receive it, welcome it, open with open minds, Lord Jesus, open the eyes of understanding, Lord, that you would unveil the word, Lord, and all that is going on through the spirit realm, Lord Jesus, unless your spirit does the work, Lord, everything that man does will be in vain. Therefore, Lord, we thank you, Father, in the name of Jesus, as you are touching many, Lord, and delivering them, Lord, and setting them free, Lord, in these 110 nations, Lord Jesus. We thank you, Lord, for the preparation that is going on upon their hearts. And also, Lord, many that are, Lord, coming and, Lord, worshiping and praising you, Lord, and being blessed by it, Lord Jesus. We thank you for such a blessing that is upon them. And, Lord, meeting their needs, Lord, mentally, physically, emotionally, Lord, and spiritually, Lord Jesus, even as we are working upon their hearts and lives, meeting their needs, Lord, even physically, Lord, touching their bodies, Lord, from the crown of their heads to the soles of their feet, Lord, even as you have promised from Psalm 53, Lord, you were wounded for our transgressions, you were bruised for our iniquities, our chastisement was laid upon you, and by thy stripes we are healed. Therefore, Lord, they are healed, Lord Jesus.
no matter what that ailment is, Lord Jesus, even as they reach out and touch the hem of your garment, Lord, your virtues will go through them, Father, in the name of Jesus. We thank you for the ministry of the power of the Holy Spirit alone that is unveiling such a way, Lord, in which you are ministering, Lord Jesus, to the entire well-being of a person, Lord, that they reach out and touch you, Father. In Jesus' name I pray. And I thank you, Father, for the many ways in which you, Lord Jesus, got this network in store, Lord, for your honor and for your glory once again. In Jesus' name I pray. Amen and amen. 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 Thank you, sister. Thank you. Thank you for praying. God bless you and your family. God bless you, sister. Bless you, Sister Suba. Amen. பாடல் கொடுத்து கடல் சென்றோம், தாளங்களை கொடுத்து தாளங்கள் கொடுத்து தம்முடைய நாமத்தை பாட்டினால் துதித்து செபித்து தம்முடைய நாமத்தை உயர்த்தினோம். கத்தனாவென்றே மகிமைப்படுவதாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பேருக்குள்ளாய் கடந்து சொல்ல போறோம். நிச்சயம் அவர்கள் நினைவாக நான் கத்தருக்கு விசுவாசிக்கின்றேன். நிச்சயமாக கருடைய